வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கேடு கெட்டவர்கள் இன்றைக்கும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல் ஆயிஷத வல் ஹப்ஸத பின்னார் ரலியல்லாஹு அக்பர். இன்றைக்கும் யூடியூப்பை உபயோகப்படுத்தி பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த இருவர்களும் நபியை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். ஆதலால் இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக கிடக்கிறார்கள். யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய குழந்தைக்கு ஆயிஷா என்று பெயர் வைத்தால் அவன் காபிராக மாறிவிடுவான் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டம் ஜிப்ரீல் மோசடி செய்து விட்டார் என்று பேசிய கூட்டம். யார் அபூபக்கரினுடைய பெயரை கேட்டவுடன் இன்றைக்கும் நாம் எல்லாம் அபூபக்கர் என்று சொன்னவுடன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். இன்றைக்கும் ஈரானிலும் ஈராக்கிலும் லெபனானிலும் சிரியாவிலும் சில இடங்களில் எல்லாம் இந்த ஷியாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் என்ற பெயரை கேட்டவுடன் லஅனத்துல்லாஹி அலைஹி அபூபக்கரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் நிகழட்டும் என்று இன்றைக்கும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியை கொன்று ஆட்சியை கைப்பற்றினார். சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அலியிடத்திலே மோசடி செய்து ஆட்சியை கைப்பற்றி விட்டார். உண்மையில் இந்த அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் ஆயிஷாவையும் ஹப்சாவையும் யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார்கள் என்று தங்களினுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் தான். இந்த ஷியாக்களினுடைய பரம்பரையில் வந்த மலிக்குல் முதஃபர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் தான் எகிப்து தேசத்திலே இந்த மீலாது விழாக்களை உருவாக்கினான். இப்ப பின்னணி எங்க போது பாத்தீங்களா? சஹாபாக்களுடைய காலத்தில் அல்ல, சலஃபுகளினுடைய காலத்தில் அல்ல, நபியினுடைய காலத்தில் அல்ல, எந்த காலத்திலும் அல்ல. எந்த காலகட்டத்தில் நபியினுடைய தோழர்களை திட்டினார்களோ இன்றைக்கும் ஈரான் தேசத்திலே தங்களுடைய ஜும்மா மேடைகளிலே இந்த ஷியாக்கள் அபூபக்கரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் நிகழட்டும் என்று ஒவ்வொரு ஜும்மாவிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஷியாக்களால் இந்த சமூகத்தில் விடப்பட்ட கட்டவிழ்த்து விடப்பட்டதுதான் இந்த மீலாது விழாக்கள். நாம சொல்லல மீலாது விழாக்கள் கூடும், மீலாது விழாக்கள் என்ன தப்பு இருக்கு என்று சுந்தர தமிழில் சுபஹான மௌலித் என்று எழுதிய அந்த இமாம் பேசுகிறார். இதை உருவாக்கியது மலிக்குல் முதஃபர். இந்த மலிக்குல் முதஃபர் யார்? இந்த ஷியா கூட்டத்தை சார்ந்தவர். இந்த ஷியாக்கள் யார்? ரசூலுல்லாஹ்வை விட அலிக்குதான் இந்த சமூகத்தில் நபியாக வருவதற்கு தகுதி இருக்கிறது என்று வாதாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் வாதாடுகிறார்கள். இப்ப தெரிகிறதா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இஸ்லாமியன் இதை போன்றுள்ள நிகழ்ச்சிகளை ஆதரிக்கவும் மாட்டான். ஏன்? இது இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கும். சஹாபாக்கள் இறந்ததற்கு பிறகு சஹாபாக்களை திட்டக்கூடிய இமாம் பிதாயா வன்னிகாயா இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒட்டுமொத்த சுன்னத் வல் ஜமாத் உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த உலமாக்களால் எல்லா உலமாக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிதாயா வன்னிகாவா எழுதிய இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுவார்கள், இந்த மீலாது விழாக்களை உருவாக்கியவர்களும் இந்த ஷியாக்கள் தான் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்வார்கள், இந்த மீலாது விழாக்களை உருவாக்கியவர்கள் யார் தெரியுமா? இந்த ஷியாக்கள் யார் தெரியுமா? பல சஹாபாக்களை துடிக்க கொன்றவர்கள். இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதாக. நஊது பில்லாஹி மின்ஹா. அப்படிப்பட்ட கேடுகெட்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல் எப்படி இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் செல்லுபடியாகும்? ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, இது இஸ்லாத்தினுடைய வழிமுறை அல்ல. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அடுத்து நாங்கள் உலமாக்களுக்கு பொதுவான என்னுடைய அன்பார்ந்த உலமாக்களுக்கு சொல்லிக் கொள்வது, தயவு செய்து ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த மீலாது விழாக்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் அவர்களுக்கு பிறகு வந்த நம்முடைய இமாம்கள் செய்திருக்க வேண்டும். அவர்களால் எல்லாம் காட்டித்தராத ஒரு யூத நசாராக்களுடைய கைகூடிகளால் உருவாக்கப்பட்ட இந்த ஷியாக்களால் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த மீலாது விழாக்கள் என்பதை மனதிலே நீங்கள் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். அடுத்து வாங்க, இது மீலாது விழாக்களினுடைய பின்னணி. அடுத்து மௌலித். இதுவும் என்னதுங்க? நபியின் மீது உள்ள பாசம், நபியின் மீது உள்ள அன்பு, நபியை நேசிப்பதனுடைய அடையாளம் தான் நாங்கள் மௌலித் ஓதுகிறோம். மௌலித்னா என்னவா? நபியை புகழ்றது தப்பு இல்லைங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் இன்றைக்கு எந்த மௌலிதுகளை ஓதுகிறார்களோ இது நபியை புகழ்வதல்ல, நபியை இகழ்வது, நபியின் மீது கேவலமாக பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் என் மீது வேண்டும் என்றே முத்தஅம்மிதன் வேண்டும் என்றே இட்டு கட்டுவானோ அவனுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத, அவர்கள் செய்யாத, அவர்களுடைய வாழ்முறையில் கடைபிடிக்காத எத்தனையோ அபத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பல சம்பவங்கள் உடையது இந்த மௌலித். உதாரணத்திற்கு பாருங்கள், அதாவது
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ச்சிங்கறாங்களா இல்லையா? நம்முடைய சின்ன வயது குழந்தைக்கு தெரியும் இது புகழ்ச்சியா இகழ்ச்சியா என்று. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் மூடுல வரக்கூடிய ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் பிறந்து விட்டார்களாம். ஃபலம்மா நவரத் இலைஹி ஆமினா தஹிஷத் ஃபீ ஜமாலிஹி வபதஹஜத் பிரௌகி கமாலிஹி وهو في حلل البهاء والوقار ملفوف والملائكة من خوله صفوف فسمعت قائل يقول توفوا بمحمد جميع الاقطار. ஒரு பெரிய ஒரு கதையை சொல்கிறார். என்ன கதை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்து விட்டார்களாம். பிறந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் சொன்னார்களாம், அவருடைய ஜத்து அதாவது பாட்டனார் அபூ தாலிபை அப்துல் முத்தலிபை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்களாம். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே ஆமினா சொன்னார்களாம், அப்துல் முத்தலிபை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்களாம். உடனே அப்துல் முத்தலிப் வந்தாராம். வந்தவுடன் ரசூலுல்லாஹ்வை ஃபநபர இலைஹி நபியை பார்த்தாராம். ஃபதபஸ்ஸம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த அன்னைக்கு அந்த அப்துல் முத்தலிபை பார்த்தவுடன் புன்முறுவலாக சிரித்தார்களாம். அப்படி சிரித்தவுடன் வஅக்பல அலைஹி ஷஅர் அப்பொழுது அப்துல் முத்தலிப் என்ன செய்தாராம் ஆனால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு கவிதை படித்தாராம். புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள். பிறந்தவுடன் தாய் சொல்கிறார்கள் அப்துல் முத்தலிபை கூட்டுவார்கள் என்பதாக. அப்துல் முத்தலிப் வருகிறார், குழந்தையை தூக்குகிறார். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறார்கள். சிரிச்ச உடனே நேர காபாவுக்கு கூட்டு போறாரு. கூட்டு போய் அந்த குழந்தையை பார்த்து ஒரு கவிதை படித்தார். அந்த கவிதை தான் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் உலமா தய்யிபல் அர்தானி. அவர் படிக்கிறார். யாரு? அப்துல் முத்தலிப் படிக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லதி எப்படிப்பட்ட அல்லாஹ் அஅதானி இந்த குழந்தையை எனக்கு தந்தான். ஹாதல் உலமா தய்யிபல் அர்தானி அழகான குழந்தை, அற்புதமான குழந்தை, சிரிக்கக்கூடிய குழந்தை. இந்த குழந்தையை தந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று இப்படி படிச்சிட்டு வராரு. அப்படி போட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து அப்துல் முத்தலிப் படிக்கிறாரு அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜீலானி. ஓ முஹம்மதே, ஓ முஹம்மதே, உன்னுடைய பெயர்தான் குர்ஆனில் இருக்கிறதப்பா. உன்னுடைய பெயர்தான் சொர்க்கத்தினுடைய வாயிலில் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறதப்பா. நல்ல கவனிங்க. ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. பிறந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பிறந்த அன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் எப்பொழுது அருளப்பட்டது? எப்பொழுது அருளப்பட்டுச்சு? நம்முடைய குழந்தை எப்பொழுது அருளப்பட்டது? 40 வயது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு குர்ஆன் அருளப்பட்டது 40 வயதில். சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள், மேராஜின் சமயத்தில் சென்றார்கள். இப்பொழுது அப்துல் முத்தலிப் படிக்கிறார், பிறந்த அன்றைக்கு படிக்கிறார், ஓ முஹம்மதே உன்னுடைய பெயர் குர்ஆனில் இருக்கிறதப்பா. புரியுறதா இல்லையா? 40 வயதில் குர்ஆன் இறங்கியது என்று ஒட்டுமொத்த உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கவிதை பேசுகிறது ரசூலுல்லாஹ் பிறந்த அன்றைக்கு நான் குர்ஆனில் படித்திருக்கிறேன் உன்னுடைய பெயரை. இப்ப எந்த அப்துல் முத்தலிபுக்கு தனியா குர்ஆன் இறங்குச்சா? நம்முடைய குழந்தைக்கு தெரியும் 40 வயதில் குழந்தை எனவே என்ன இறந்தது? குர்ஆன் இறங்கியது என்பதாக. ஆனால் இந்த பைத்து பேசுகிறது ரசூலுல்லாஹ் பிறந்தவுடன் அப்துல் முத்தலிப் படிக்கிறார், உன்னுடைய பெயரை நான் குர்ஆன்ல படிச்சிருக்கேன். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான. அடுத்து உன்னுடைய பெயரை நான் சொர்க்கத்தின் வாசலில் பார்த்தேன். அப்துல் முத்தலிப் எப்ப மேராஜுக்கு போனாரு? அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா மேராஜுக்கு சென்றார்கள். சரி, அதை விடுங்க. அடுத்து ஒரு பைத்து வருது பாருங்க. இந்த பைத்தை எழுதுற சொல்ற முன்னாடியே சொல்றாங்க காயிதத்துல் முத்தஃபர்ரிகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்த பைத். என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, இந்த பைத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்த பைத் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு ஒரு பெரிய பைத்தை போடுறாரு. யா சய்யதி யா ரஸ். முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கற்றுக் கொடுத்தது யார்? வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று இந்த மௌலித் எழுதினது கிட்டத்தட்ட 300 வருஷத்திற்கு முன்னால், கிட்டத்தட்ட 300 வருடத்திற்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது. காயல்பட்டினம் தயாரிப்பு தான், நம்முடைய தமிழ்நாட்டு தயாரிப்பு. அப்ப அதுல என்ன வருகிறது என்று சொன்னால்
இந்த பைத்தை படித்தவர் ஜிப்ரீல் தான், வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று உங்களுக்கு யார் கற்றுத்தந்தார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மௌலிதை எழுதிய கோடான கோடிக்கு மேலே சிறப்பான அந்த சஹாபி. எந்த சஹாபி ஒரு பாதையில் வந்தால் ஃபஜ்ஜன் ஒய்ர ஃபஜ்ஜி, ஷைத்தான் வேறு ஒரு பாதையில் செல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புகழ்ந்தார்களோ, அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கூட வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். என்ன ஹதீஸுங்க? ஒரு ஆள் வாராரு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நபியினுடைய தொடைக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆள் உட்கார்ந்தாரு. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, ஒரு புதிய ஆள் வந்தார், அவரிடத்தில் பிரயாணம் செய்த எந்த விதமான தோற்றமும் தெரியவில்லை, அவரை அதற்கு முன்னாலும் நாங்கள் பார்த்ததில்லை. நபி பக்கத்திலே உட்கார்ந்தார். மல் ஈமான் மல் இஸ்லாம் வமல் இஹ்சான், ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன? இந்த ஹதீஸை அறிவிப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியிலே படித்து பாருங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு பதில் கொடுத்தார்கள். இஸ்லாம் என்றால் இப்படி, ஈமான் என்றால் இப்படி, இஹ்சான் என்றால் இப்படி என்று பதில் கொடுத்தார்கள். அந்த ஆள் சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு என்னை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். உமர் அவர்களே, அன்றைக்கு ஒரு நபர் வந்தாரே, என்னிடத்தில் ஈமானை பற்றி கேள்வி கேட்டாரே, இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்டாரே, அவர் யார் தெரியுமா? நான் சொன்னேன், இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ், உமருக்கு தெரியவில்லை வந்தவர் யார் என்று. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வந்தவர் ஜிப்ரீல் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கூட ஜிப்ரீல் வந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று சொல்லாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கூட அறிய முடியாது என்று சொன்னார். நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு ஜிப்ரீல் இந்த பைத்தை படித்தார். வந்தவர் ஜிப்ரீல் தான், படித்தவர் ஜிப்ரீல் தான், வந்தவர் ஜிப்ரீல் தான், படித்தவர் ஜிப்ரீல் தான் என்பதற்கு என்ன ஆதாரம்? இது முதல் விஷயம் போட்டும். அடுத்து இந்த பைத்தை பாருங்க. யா சய்யதி யா ரசூலல்லாஹி குஸ் பியதி, என்னுடைய நபியே, என்னுடைய தலைவரே, என்னுடைய கரத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும். ஜிப்ரீல் படிக்கிறார், என்னுடைய கரத்தை நீங்கள் பிடிக்க வேண்டும். மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதீன் ஃபஅன்த, ஒரு பெரிய பைத்து. நபியே, என்னுடைய நீங்கள் பிடிங்க. வஅன்த ஹக்கன் யாசுல் ஹல்கி அஜ்மாஇஹிம், நீங்கள் தான், நான் வறுமையில் வந்திருக்கிறேன், எனக்கு வறுமையை போக்குங்கள் நபியே. என்னை நீங்க இன்னி இதா அமஸ்ஸனி வைமுயு ரப்பிஉனி, நாளைக்கு நரக நெருப்பிலிருந்து என்னை நீங்கள் பாதுகாக்கணும் நபியே. யார்? ஜிப்ரீல் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும். நபியிடத்தில் இருந்து பேசியிருக்கிறார். நான் சொல்ல அந்த பைத்தியம் அப்படிதான் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம கூட அர்த்தம் வைத்து விட்டால் ஏதோ பொய்யாக இந்த வஹாபிகள் எல்லாம் கூட்டம் போட்டு அர்த்தம் வைத்து விடுவார்கள் என்பதாக சொல்லலாம். நம்ம அர்த்தம் வைக்கிற அந்த சகோதரர் சுந்தர தமிழில் சுபஹான மூடுது என்று எழுதிய அந்த சகோதரர் கூட அர்த்தம் வைக்கும் பொழுது கரெக்டா, அவர் செஞ்சது நல்லதோ கெட்டதோ தெரியல, ஆனா கரெக்டா அர்த்தம் வச்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம என்ன அர்த்தம் எல்லாம் அப்படி வருதோ அனைத்து அர்த்தையும் மாற்றாமல் இந்த பைத்தை படிச்சது ஜிப்ரீல் தான். ஜிப்ரீல் எப்படி படிக்கிறாங்களாம்? யா ரசூலல்லாஹ், என் கையை பிடிங்க, என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள், வறுமையில் வந்திருக்கிறேன், என்னுடைய வறுமையை போக்குங்கள். அடுத்து என்ன? யாமன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நாபிஅத்தன் மின் இஸ்மாயில் ஃபரஅவுல் ஜைஸிபில் மததி இன்னி இதா மஸ்ஸனி தைமி யுரப்பினி, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நான் உங்களை அழைப்பேன். அகூலி யா சய்யதி, என்னுடைய தலைவரே, என்னை பாதுகாருங்கள் என்று அழைப்பேன். உடனே நீங்கள் என்னை பாதுகாருங்கள். அடுத்து என்ன? நான் பாவம் செய்தவனாக உங்களிடத்திலே வந்து நிற்கிறேன். ஜிப்ரீல் பாவம் செய்து வந்து நின்று கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபாலுன மா யுமரூன். எந்த மலக்கு அல்ல, மலக்குமார்களுடைய தலைவரை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மலக்கு என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ லா யஸூனல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுக்கு பாவமே செய்ய மாட்டார்கள். வ யஃபாலுன மா யுமரூன், அல்லாஹ் எதை ஏவுகிறானோ அதை ஏவி அடிப்படையில் அந்த அடிப்படையில் செய்து முடிக்கக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இந்த பைத்திலே வருகிறது, ஜிப்ரீல் பாவம் செய்து விட்டாராம். அந்த பாவம் செய்துவிட்டு நபியினுடைய கபரிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாராம். என்னுடைய பாவங்களை மன்னிக்கணும் என்று அழுதாராம் என்பதாக எல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர்களே. இது நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியுமே. ரசூலுல்லாஹ்விற்கு நபி பட்டம் கிடைத்தது 40 வயதில் தான். நம்முடைய குழந்தைக்கு தெரியுமே, ஜிப்ரீலே வந்தாலும் ரசூலுல்லாஹ் அறிவிக்காமல் யாரும் அறிவிக்க முடியாது என்று தெரியுமே. நம்முடைய குழந்தைகளுக்கு தெரியுமே, வந்தவர் ஜிப்ரீலாக இருந்தால் ஜிப்ரீல் பாவம் செய்ய மாட்டாரே, ஜிப்ரீலுக்கு தான் நரகம் கிடையாது, ஜிப்ரீலுக்கு தான் தண்டனை கிடையாது, ஜிப்ரீல் தான் பாவமே செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த பைத்துகளை எல்லாம் நபியினுடைய புகழ்ச்சி என்று படிக்கிறீர்களே, இதுதான் உண்மையான புகழ்ச்சியா? இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பேசிக்கொண்டே செல்லலாம். அந்த கஃபாருல் ஹதாயா வஸ்துனூபில் மூபிகாத், பாவம் செய்தவனே யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள். இந்த பைத்திலே வருகிறது.
இந்த பைத்திலே வருகிறது, யா ரசூலல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னியுங்கள். அல்லாஹ் கேட்கிறான் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் வ மை யஃபிரு துனூப இல்லல்லாஹ். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ்வை தவிர யார் மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பாவத்தில் வருகிறது அஸ்ஸலாமு அலைக யா மாஹி துனூபி, பாவங்களை போக்குபவரே உம்மீது சலாம் உண்டாகட்டும். பாசத்து கஃபா ஃபாக்கத்தி வன் நாதமி, என்னுடைய வறுமையினுடைய கரத்தை நீட்டி விட்டேன் நபியே, நான் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு உணவு தாருங்கள் நபியே என்பதாக இந்த பைத்திலே எதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமோ அல்லாஹ் கேட்கிறான். ஒமன் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியிலிருந்து அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த பைத்தில் வருகிறது, எந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே உணவை தேடினார்களோ, எந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே கஷ்டத்தை போக்க தேடினார்களோ, எந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ, அவை அனைத்தையும் நபியை புகழுகிறோம் என்ற பெயரிலே நபியிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது முழுதும் அல்ல, இது நபியை புகழக்கூடிய முறையும் அல்ல. நபியினுடைய காலத்தில் நடக்காத இன்னும் எத்தனையோ குப்பைகள் எல்லாம், இன்னும் எத்தனையோ கலிசடைகள் எல்லாம் நபியினுடைய பெயரிலே என்பதாக இதில் எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. நபியை புகழ்வது தவறல்ல, நபியை புகழ்ந்து படிப்பது தவறல்ல. ஆனால் நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த மூழுதுகள் எல்லாம், இந்த புகழ்ச்சிகள் எல்லாம் நபியை புகழக்கூடிய முறை அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், என்னை நீங்கள் புகழாதீர்கள் மரியமினுடைய மகன் ஈசாவை புகழ்ந்ததை போன்று மரியமினுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தார்கள். எங்கள் பாவங்களை உம்முடைய ரத்தம் கழுவியது. ஜீசஸை இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்முடைய கரத்தால் தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் வெற்றி அடைய முடியும். இன்றைக்கும் ஜீசஸை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ நாடினால்தான் கர்த்தர் எங்களை மன்னிப்பார். இன்றைக்கும் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புகழ்ச்சி தான் இன்றைக்கு மௌலிதின் பெயரால் ரசூலுல்லாஹ் மரியமினுடைய மகன் ஈசாவை புகழ்ந்ததை போன்று புகழாதீர்கள் என்று சொன்னார்கள். மரியமினுடைய மகன் ஈசாவை எப்படி புகழ்ந்தார்களோ அதே போன்றுதான் இந்த முழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உரை என்பது யாரினுடைய கொள்கையை விமர்சிப்பதற்காக வேண்டியோ, யாரினுடைய உள்ளங்களை காயப்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளைக்கு மறுமையிலே சில கூட்டத்தார்கள் தாகத்தால் என்னை நோக்கி ஓடி வருவார்கள். உடனே நான் எனக்கு அல்லாஹ் ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு நீர் தடாகத்தை தந்திருப்பான். அந்த நீர் தடாகத்திலிருந்து நீரை அள்ளி அள்ளி வரக்கூடிய என்னுடைய உம்மத்திற்கு கொடுப்பேன். அப்பொழுது என்னை நோக்கி என்னுடைய உம்மத்து ஓடி வரும். அப்பொழுது மலக்குமார்கள் அந்த உம்மத்தை விரட்டுவார்கள். உடனே நான் சொல்வேன், விட்டு விடுங்கள், அவர்கள் என்னுடைய உம்மத், என்னை பின்பற்றியவர்கள் என்று சொன்னவுடன் அந்த மலக்குகள் சொல்வார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அவர்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களினுடைய மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் உங்கள் பெயரால் அந்த கூட்டத்தார்கள் செய்தார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதாக மலக்குமார்கள் ரசூலுல்லாஹ்விற்கு பதில் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், விரண்டு செல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நிலைமை நமக்கு யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த நிலைமை நம்முடைய உலமாக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த நிலைமை நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த நிலைமை நம்முடைய ஊர் மக்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு மறுமையிலே தாகத்தால் நம்முடைய நபியிடத்தை ஓடி செல்லும் பொழுது, நீ என்னுடைய உம்மத் அல்ல, என் நபியோடு பேசும் பொழுது நீ என்னுடைய உம்மத் அல்ல என்று என்னை விரட்டி விட்டால் வேற எந்த நபியிடத்தை நாம் செல்ல முடியும்? ஆதம் கூட நபியிடத்தில் அல்லவா ஓடி வருவார், இப்ராஹிம் கூட நபியிடத்தில் அல்லவா ஓடி வருவார், மூசா கூட நபியிடத்தில் அல்லவா ஓடி வருவார். நாம் நபியை நோக்கி ஓடும் பொழுது நபி நீங்கள் என்னை விரண்டு செல்லுங்கள், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கைவிட்டு விட்டால் நாளைக்கு மறுமையிலே யாரை பார்க்க முடியும்? இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என்ற ஒரு சிந்தனைக்காக வேண்டிதான் நாளைக்கு மறுமையிலே நபியினுடைய அந்த கரத்தால் ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்தை நோக்கி செல்லும் பொழுது, உம்மத்தி, என்னுடைய உம்மத்தை விரைந்து வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கப்பட வேண்டுமே தவிர நீங்கள் என்னை விட்டு விரைந்து செல்லுங்கள் என்று நாங்கள் தூற்றப்படக்கூடாது. இந்த நிலைமை நாளைக்கு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே புதுமைகளை உருவாக்குவார்களோ, நான் சொல்லாத, நான் செய்யாத, நான் அங்கீகரிக்காததை இந்த மார்க்கத்தின் பெயரால், ஏன் எண்ணின் பெயரால் நீங்கள் உருவாக்கினாலும் நாளைக்கு மறுமையிலே என்னுடைய ஹவுதுல் கௌசருடைய நீர் தடாகத்திலிருந்து நீங்கள் நீரை அருந்த முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் சிந்தியுங்கள். மௌலிது என்பது நபியை புகழ்வதல்ல, நபியை புகழ்வது தவறல்ல, தாராளமாக புகழுங்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் என்று புகழாதீர்கள், எப்பொழுதும் புகழுங்கள். நபியினுடைய புகழை இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலிது அரபியில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் படிக்காதீர்கள். இன்றைக்கு தமிழிலே வந்திருக்கிறது, அந்த தமிழை படித்து பாருங்கள். அவை அனைத்தும் நபியை புகழ்வதாக இல்லை, நபியை இகழ்வதாக, நபியை கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த மீலாது விழாக்கள் தான் நபியினுடைய பாசம் அல்ல,
ஏன் இதுதான் பாசமாக இருந்தால் நபி சொல்லி இருப்பார்கள், சஹாபாக்கள் செய்திருப்பார்கள், காலத்தால் முக்காலகட்டத்திலே வாழ்ந்த சிறந்தவர்கள் செய்திருப்பார்கள், நம்முடைய 4 இமாம்களும் வழிகாட்டி இருப்பார்கள். அவர்களுடைய காலத்திலெல்லாம் உருவாக்கப்படாத சஹாபாக்களையும் நபியையும் திட்டக்கூடிய சில யூத நசாராக்களால் உருவாக்கப்பட்ட சில மஜூசிகள், சில ஷியாக்களால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மீலாது விழாக்களும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு, உண்மையான பாசம் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. உங்கள் தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையான பாசம். நபியை நேசிப்பதனுடைய அடையாளம். நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுவோம். நபியினுடைய சுன்னாவை யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டி விட்டுக் கொடுக்காமல், கேவலப்படாமல், கேவலமாக நினைக்காமல், இழிவாக நினைக்காமல் நபியினுடைய சுன்னாவை பின்பற்றுவோம். அதைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான், அதைத்தான் நபியும் விரும்புகிறார்கள். அதற்கு மாற்றமாக சஹாபாக்கள் செய்யாத, அதற்கு பிறகு வந்த தாபியன்கள் செய்யாத ஒரு செயலை நாம் இபாதத் என்று செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் நேரான வழியிலே பயணிக்க அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். ஹாதா மா இந்தி வல்லில்மு இந்தல்லாஹ் அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மிக சிறப்பாக நபி மீது நாம் வைத்த பாசம் என்ன என்ற தலைப்பிலே சகோதரர் ஹுசைன் மன்பி அவர்கள் மிக விளக்கமான முறையிலே உரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து மௌலவி ஹாஜி அலி ஃபிர்தௌசி அவர்கள் தங்களிடையே உரை நிகழ்த்துவார்கள். والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن سار على منهجهم إلى يوم الدين. ما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. قال رسول الله صلى الله عليه وسلم إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, சலாத்தையும் சலாமையும் அவனுடைய தூதர் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய மார்க்க செய்திகளை கேட்க இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தையும் சலாமையும் உரித்தாக்கியவனாக. தடுமாறும் இளமை என்ற தலைப்பின் கீழ் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக பணித்துள்ளார்கள். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வின் இன்றியமையாத ஒரு பருவம் இளமை பருவம். தான் விரும்பியதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க ஒரு பருவம். தமிழில் கூட சொல்வார்கள், இளங்கன்று பயமறியாது என்று. இந்த பருவத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்பது நமக்கே தெரியாத ஒரு பருவம் கூட. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளமை பருவத்திற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே பிரத்யேகமாக கேள்வி கேட்பான் என்று தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தெரிவிக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லை யஸூல கதம அப்தி யௌமல் கியாமா ஹத்தா யுஸால அன் அர்பஇ. நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் அங்கும் இங்கும் நகராது. அவனால் முன்னோக்கி செல்ல முடியாது. எதுவரை? அவன் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 4 கேள்விகளை பிரத்யேகமாக அவனுடைய அடியார்களிடத்திலே கேட்பான்.
அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொன்னால்தான் அந்த அடியானால் நாளை மறுமை நாளிலே நகர்ந்து செல்ல முடியும். எப்படிப்பட்ட சோதனை பாருங்கள். இங்கே விரும்பிய இடத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய நம் கால்கள் அங்கே அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப நம்முடைய கால்கள் ஒரு எட்டு எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு 4 கேள்விகளை அல்லாஹ் பிரத்யேகமாக கேட்பான். என்ன கேள்வி? அன் ஷபாபிகி ஃபீமா அபுலா. முதல் கேள்வி அல்லாஹ் கேட்கின்றான் பாருங்கள், உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தாய்? வன் உம்ரிகி ஃபீமா அஃப்னா. உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? உன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? வாழ்க்கை என்று வந்தாலே அதிலே இளமையும் உள்ளடக்கியதான் வாழ்க்கை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வாழ்க்கையையும் அல்லாஹ் கேட்பான். அந்த வாழ்க்கையிலே குறிப்பாக உங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ் கேட்பான். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்ற கேள்வி நாளை மறுமை நாளிலே ஒரு அடியானிடத்திலே கேட்கப்படும். மூன்றாவது, ஒன் மாலிகி மின் ஐன தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. உன்னுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், எந்த வழியிலே செலவு செய்தாய்? 2 விதமான கேள்வி. ஒன்று சம்பாதிப்பது, இன்னொன்று செலவு செய்வது. இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். வேறு சில அறிவிப்புகள் வருகின்றது. உன்னுடைய உடல் வலிமையை, உன்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி நீ செலவு செய்தாய்? இப்படியும் ஒரு கேள்வி கேட்கப்படும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான். அந்த பருவத்தை எப்படி கழித்தீர்கள் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லாதவரை எந்த அடியானும் மறுமை நாளிலே அங்கும் இங்கும் நகர முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்று, ஷபாபக கப்ல ஹரமிக். உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்னால் உள்ள இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்? இந்த இளமை அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய பருவம். இந்த இளமை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்திய பருவம். இந்த இளமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவப்படுத்திய ஒரு பருவம். இந்த இளமை அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்ட, வழிநடத்தப்பட்ட அருமை சகாபாக்கள் வென்று காட்டிய ஒரு பருவம். இந்த இளமை இந்த இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக உயிர் மூச்சுள்ளவரை பின்பற்றிய அருமை இமாம்கள் பயன்படுத்திய பருவம். அதனால்தான் இளமைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபிமார்களில் கூட அநேக நபிமார்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் பேசுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கலீலாக தேர்ந்தெடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமறை குர்ஆன் பேசும்போது ஃபத்தன், அவர் ஒரு இளைஞர் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடன் பேசிய கலீம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை இந்த திருமறை குர்ஆன் சொல்லும்போது அவர் ஃபத்தன், அவர் ஒரு இளைஞர் என்று சொல்லி காட்டுகின்றது. அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரரான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் போது திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது ஃபத்தன், அவர் ஒரு இளைஞர். அப்ப திருமறை குர்ஆன் அநேகமான நபிமார்களை இளைஞர்களாக குறிப்பிட்டு காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில இளைஞர்களுக்காக ஒரு அத்தியாயத்தையே திருமறை குர்ஆனிலே இடம்பெற செய்கின்றான். ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் வெள்ளிக்கிழமை நாம் ஓதக்கூடிய சூரத்துல் கஹ் 18வது அத்தியாயம், குகை வாசிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். யார் அவர்கள்? அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், நஹ்னு
நகுஸ்ஸு அலைக நபஅகும் பில் ஹக். நபியே, உமக்கு உண்மையான செய்தியை வரலாற்று சம்பவமாக சொல்கின்றோம். யாருக்கு சொல்றான்ல? நபியே, உமக்கு உண்மை செய்தியை வரலாற்று சம்பவமாக சொல்கின்றோம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எல்லாம் சொல்றாங்க. இன்னகும் ஃபித்யத்துன், அந்த குகையிலே தங்கி இருந்தவர்கள் சில இளைஞர்கள், ஆமனு பி ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதற்காக, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்ததற்காக அந்த ஊரிலே வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது, ஈமானா என்னுடைய ஊரா, ஈமானா என்னுடைய உறவுகளா, ஈமானா என்னுடைய ஊர் மக்களா, ஈமானா என்னுடைய நாட்டு மன்னனா என்று வரும்போது ஈமானுக்காக எல்லாவற்றையும் துறந்து அந்த ஊரை விட்டு வெளியேறினார்களே, அந்த சில இளைஞர்களுடைய வரலாறை அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்லும் போது அது உண்மை சம்பவம் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த தூதருக்கு அல்லாஹ் தெரியப்படுத்த வேண்டிய நிலை என்ன, ஏன் சொல்ல வேண்டும் என்றால், இந்த தூதருக்கு பின்னால் பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்றது. அது சகாபாக்களாக இருந்தாலும் சரி, சகாபாக்களுக்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு பாடம் தான் இந்த உண்மை சம்பவம் நபியே என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த குகைவாசிகளுடைய ஈமானை போன்று உன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஈமான் இருக்க வேண்டும், அது உண்மை சம்பவம் என்று சொல்கின்றான் அல்லாஹ். அப்படியானால் அந்த குகைவாசிகளை போன்ற ஒரு ஈமான் இன்று நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்தியில் உள்ளதா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுகின்றானே, அவருடைய வரலாற்று சம்பவம் என்ன, பின்னணி என்ன? ஒரு இளைஞர், அந்த இளைஞருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொன்னான வாய்ப்பு. நம்முடைய பாஷையில் எப்படிப்பட்ட வாய்ப்பு? மன்னனுடைய மனைவி, இருக்கும் இடம் தனிமை, கதவை தாளிட்டுக் கொண்டு அவள் அழைக்கின்றாள், ஹைத்தலக், எனக்கு நீ கட்டுப்படு, என்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று சொன்னபோது கிடைத்தது தனிமை. சாதாரண பெண்ணல்ல, மன்னனுடைய மனைவியும் கூட. அந்த பெண்ணுடைய ஆசைக்கு நாம் இணங்கி போனோம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய இடம் தனிமை. மன்னன் பார்க்கவில்லை, அமைச்சரவையில் உள்ளவர்கள் பார்க்கவில்லை, அந்த ஊர் மக்கள் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. எனவே வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம், இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நினைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுமாறவில்லை. அது தடுமாறாத இளமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சல, தடுமாறவில்லை. மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னிடமிருந்து என்னை பாதுகாப்பானாக. ஓடினாங்க விலகி. தனிமை கிடைத்த போது விலகி ஓடியதற்கு காரணம் என்ன? அங்கே இருந்தது அல்லாஹ்வுடைய பயம். அந்த பயம் இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே உங்களுடைய தலைக்கு மேலால் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். எவ்வளவு தூரம், எத்தனை கிலோமீட்டர் என்று நீங்கள் ஆராய வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதிலை சொன்னார்கள். உங்களுடைய தலைக்கு ஒரு முழத்தில் கொண்டு வந்து சூரியன் நிறுத்தப்படும். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், எவ்வளவு கொடூரமான ஒரு நாள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதன் அந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஓடோடி செல்வான். அந்த தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக வீட்டுடைய நிழலோ, பள்ளிவாசல் நிழலோ, பயணிகள் நிழல் குறைய நிழலோ,
அல்லது ஒரு மரத்தினுடைய நிழலோ எதுவும் இல்லாத அந்த நாள், அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாள், அந்த நாளில் அல்லாஹ் சிலருக்கு நிழல் தருகிறான். அவர்களிலே இரண்டாவது சாராராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுவை வணங்குவதிலே, வணக்க வழிபாட்டிலே கழித்த ஒரு இளைஞன். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய வரிசையிலே சொல்றாங்க பாருங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு தொடர்புள்ள இல்லம், அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு தொடர்புள்ள ஒரு உள்ளம். எந்த வயதிலே அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்த முடியும்? இந்த இளமை பருவத்திலே. அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வரஜுலுன் தஅத் இம்ரஅத்துஹு, ஒரு மனிதன், அந்த மனிதனை ஒரு பெண் அழைக்கின்றாள், தாத்த முன்சிபின் ஒ ஜமாலின், அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? நல்ல குடும்ப பாரம்பரியமிக்க ஒரு பெண், சாதாரண ஒரு பெண் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போதே வர்ணிக்கிறாங்க பாருங்க, அந்த பெண் சாதாரண ஒரு பெண் அல்ல, நல்ல பாரம்பரியமிக்க ஒரு பெண், நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண். ஓ ஜமாலின், வத்தோலோ சொத்தோலோ அல்ல, அழகான ஒரு பெண். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு பெண் உன்னை அழைக்கிறாள். அப்படி அழைத்த